மறுபடியும் டொனால்ட் ட்ரம்போட பாதுகாப்பு வளையம் உடைக்கப்பட்டிருக்கு. அவர் கலந்துகிட்ட ஒரு ஹை ப்ரொஃபைல் ஈவெண்ட்ல கேட்ட ஒரு துப்பாக்கி சூடு சத்தம் அமெரிக்கா முழுசையும் ஒரு உலுக்கி இருக்கு. இது ஒரு தனிப்பட்ட தாக்குதலா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய சதித்திட்டம் இருக்கா? வாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போம். இந்த நியூஸை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்போட உயிருக்கு மறுபடியும் ஆபத்தா? இப்ப நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, முதல்ல இந்த பரபரப்பான சம்பவத்தோட மையத்துக்கு போலாம். அந்த துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டப்போ அங்க நிஜமா என்னதான் நடந்துச்சு, அதுவும் எவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல இது நடந்திருக்கு, இந்த டீடைல்ஸை முதல்ல பாப்போம். முதல்லயே சொல்லிடுறேன், இது ஏதோ சாதாரண இடத்துல நடக்கல. இது நடந்தது வாஷிங்டன்ல இருக்கிற ஹில்டன் ஹோட்டல்ல. அதுவும் வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்கத்தோட வருடாந்திர விருந்துல. அதாவது யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவோட டாப் ஜேர்னலிஸ்ட்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், பெரிய பெரிய அதிகாரிகள் இவங்க எல்லாரும் ஒன்னா கூடுற ஒரு இடத்துல பயங்கரமான பாதுகாப்புக்கு நடுவுல இந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. நம்ம எல்லாருமே பயந்த அந்த கேள்விக்கு நல்ல பதில் கிடைச்சிருக்கு. அஃபீஷியல் நியூஸ் படி இந்த சம்பவத்துல டொனால்ட் ட்ரம்ப்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லையாம். அவர் முழுசா சேஃபா இருக்காரு. இதுக்கு முக்கிய காரணம் அவரோட செக்யூரிட்டி டீமோட அந்த மின்னல் வேகமான ஆக்ஷன் தான். ஓகே, ட்ரம்ப் சேஃபா வெளியே வந்துட்டாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த துப்பாக்கி சத்தம் கேட்ட அந்த கொஞ்ச நேரத்துல அந்த ஹால்குள்ள என்னதான் நடந்தது, அந்த பதட்டமான குழப்பமான நிமிஷங்களை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். எல்லாமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. ட்ரம்ப் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஒரு துப்பாக்கி சத்தம். அடுத்த செகண்டே எப்பவும் அலர்ட்டா இருக்கிற சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் ஒரு மனுஷ கேடைய மாதிரி ட்ரம்ப்பை சுத்தி நின்னுட்டாங்க. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவரையும் அவரோட மனைவி மெலனியாவையும் அந்த இடத்துல இருந்து சேஃபா கூட்டிட்டு போயிட்டாங்க. நிஜமாவே அவங்க செக்யூரிட்டி டீமோட வேலை பாராட்டுற மாதிரி இருந்துச்சு. சுட்ட அந்த நம்பரை உடனே மடக்கி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளோட விசாரணை வேகம் எடுத்திருக்கு. யார் இவன்? இவனோட நோக்கம் என்ன? இந்த வாஷிங்டன் இன்சிடென்ட் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. இது ஏதோ திடீர்னு தற்செயலா நடந்த ஒரு தாக்குதலா, இல்ல டொனால்ட் ட்ரம்பை குறிவைக்கிற ஒரு தொடர் அச்சுறுத்தல்களோட அடுத்த கட்டமா? வாங்க இந்த பேட்டர்னை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ட்ரம்புக்கு எதிராக இப்படி ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் ஷாக்கிங்கான பதில். சமீபத்தில் நடந்த பல சம்பவங்கள்ல இதுவும் ஒன்று, அவ்வளோதான். இந்த வரிசையா நடக்கிற சம்பவங்களை பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான ட்ரெண்ட் தெரியுது. போன ஜூலை மாசம் பென்சில்வேனியா பிரச்சார கூட்டத்துல ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. புல்லட் அவரோட காதுகிட்ட உரசிட்டு போச்சு. அதுக்கப்புறம் அவரோட கோல்ஃப் கோர்ஸ்ல ஒருத்தன் அத்துமீறி நுழைய முயற்சி பண்ணான். இப்போ இந்த வாஷிங்டன் ஹோட்டல் ஷூட்டிங், இதெல்லாம் பார்க்கும்போது அச்சுறுத்தல்கள் அதிகமாயிட்டே போற மாதிரி தெரியுது. சோ இந்த தொடர் அச்சுறுத்தல்களோட விளைவு என்ன? இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்படுற தலைவர்கள்ல ட்ரம்ப்பும் ஒருத்தரா மாறிட்டாரு. அவர் போற ஒவ்வொரு இடமும் ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்கப்படுது. ஏன்னா ஆபத்து எப்ப வேணா எங்க இருந்து வேணா வரலாங்கிற நிலைமை தான் இப்போ இருக்கு. சரி, இந்த தாக்குதல்கள் எல்லாம் வெறும் உள்நாட்டு பிரச்சனை மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னாடி இன்டர்நேஷனல் பவர்ஸ் யாருக்காவது தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கா? வாங்க இப்போ இந்த சம்பவத்தை கொஞ்சம் குளோபல் பாலிடிக்ஸ் ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். இந்த ஷூட்டிங் நடந்த டைமிங்கை நாம கண்டிப்பா நோட் பண்ணணும். இது தற்செயலா நடந்ததா இல்ல கரெக்டா பிளான் பண்ணி செஞ்சதா? ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுல டென்ஷன் உச்சக்கட்டத்துல இருக்கிற ஒரு சமயத்துல இது நடந்திருக்கு. இதுவே இந்த சம்பவத்துக்கு ஒரு புது ரொம்பவே டேஞ்சரான ஒரு டைமென்ஷனை கொடுக்குது. அமெரிக்கா ஈரான் ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட துறைமுக முற்றுகையை நீக்கிற வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டோன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. இதுக்கு பதிலடியா ட்ரம்ப் பேச்சுவார்த்தை டீமையே கேன்சல் பண்ணிட்டு ஹோர்மோஸ் ஜலசந்தியை தாக்குவோன்னு ஓப்பனா வார்னிங் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மிலிட்டரி பொலிட்டிக்கல் டென்ஷன் பீக்ல இருக்கும்போது தான் ட்ரம்ப் மேல இந்த அட்டாக் நடந்திருக்கு. சரி, இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கட்டும், இப்போ மறுபடியும் வாஷிங்டன் விசாரணைக்கே வருவோம். இந்த கேஸை விசாரிக்கிற ஆஃபீஸர்ஸ் முன்னாடி பதில் கண்டுபிடிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான அவசரமான சில கேள்விகள் இருக்கு. இப்போ மொத்த விசாரணையுமே இந்த 3 கேள்விகளை சுத்தி தான் நடக்குது. முதல் கேள்வி, சுட்டவனோட மோட்டிவ் என்ன? ரெண்டாவது, அவன் தனியாளா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூப் இருக்கா? எல்லாத்துக்கும் மேல அவனோட உண்மையான டார்கெட் டொனால்ட் ட்ரம்ப் தானா? இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சாதான் இந்த சம்பவத்தோட முழு உண்மையும் வெளியே வரும். சோ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவரோட பாதுகாப்புங்கிறது வெறும் ஒரு தனிநபரோட பாதுகாப்பு கிடையாது. அது ஒரு நாட்டோட ஸ்திரத்தன்மை, ஏன் உலக அமைதியோடவே சம்பந்தப்பட்டது. ஒரு துப்பாக்கியிலிருந்து வர்ற ஒரே ஒரு புல்லட் உலக அரசியலோட போக்கே மாத்த முடியும்னா நாம எவ்வளவு ஒரு நிலையற்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யோசிச்சுக்காருங்க.